பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். பக்கத்தூரில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக முளைப்பார் எடுக்கும் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. அதோடு அறுசுவை அன்னதான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. பக்த கோடிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறும் கடவுளின் அருளை பெறுமாறும் உங்களை அன்போடு வருக வருக என அழைக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கடவுளின் ஆசியை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் வருக, இளைஞர்கள் பெறுக. அக்கா, மாமா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அந்த கிழவி காட்டிட்டு இருக்கிற பாசத்துல மாமா அப்படியே உருகிற போறாரு. பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். பக்கத்தூரில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதோடு முளைப்பாறு எடுக்கும் நிகழ்வு சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. அறுசுவை அன்னதான நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொண்டு பக்த கோடிகள் அனைவரும் கடவுள் அருள் பெறுமாறு அன்போடு வருக வருக என அழைக்கிறோம். மாப்பிள்ள, நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போது நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் இவ்வளவு காலமா நடக்காம போனதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. ஆமா, அதை பத்தி ஏன் இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லா தடைகளையும் தாண்டி கும்பாபிஷேகமே நடக்க போதில்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. பழசையே நினைச்சிட்டு இருந்தா அது சங்கடம் தான். நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். மாமா, நாளைக்கு நீங்க தான் அங்க ஹீரோவே. இங்க பாருங்க, உங்க கையால தான் கும்பாபிஷேகமே நடக்க போகுது. சும்மா ஜமாயிச்சிடுறோம். என்ன சகல? மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் காரணமே நம்ம கார்த்தி மாப்பிள்ள தான். கரெக்ட். இவர் மட்டும் இல்லைன்னா நான் எங்க ஊருக்கு போயிருக்க முடியாது, யாக பூஜை பண்ணிருக்க முடியாது, நாளைக்கு கும்பாபிஷேகமும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஆமா, என்ன எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பிரிஞ்சிருக்கிற ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரணும்ன்றது என்னோட ஆசையும் தான் மாமா. ஆமா மாப்பிள்ள, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்க அம்மாவை பார்த்திருக்க முடியாது, பேசிருக்க முடியாது, ஏன் இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. நடக்கிற எல்லா நல்லத்துக்கும் நீங்க தான் காரணம் மாப்பிள்ள. சகல, நம்ம வீட்லயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு நீ தான் காரணம். அத்தை உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. நீ சொல்ற எல்லாத்தையுமே கேக்குறாங்க. நாங்களும் சந்தோஷமா இருக்கோம்னா எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா. அதை விடுங்க, நாளைக்கு நடக்க போற கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். அதை பத்தி யோசிப்போம். ஆமாப்பா, நீ சொல்றதா கரெக்ட். சின்னத்தை உன்னை பத்தின உண்மைய இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ள வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நாம அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே? ஆமா மாப்பிள்ள, கும்பாபிஷேகம் நடக்க போதேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாவே இருக்கு மாப்பிள்ள. அவங்க எதனா பிரச்சனை பண்றதுக்கு ட்ரை பண்ணதான் செய்வாங்க. நம்ம சமாளிச்சுக்கலாம். கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும், பாத்துக்கலாம்.